வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷினும் நம்ம வீடியோ ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு CaCO3யில் இருந்து பெருமளவு CaO தயாரிக்கும் வினையில் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தொடர் வினைக்கலன்ல இருந்து நீக்கிறதுனால, சீரா நீக்கப்படுறதுனால அந்த வினை முற்றிலும் நடைபெறுவதை நோக்கி நகர்த்தப்படுகிறது, சமநிலை நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கால்சியம் கார்பனேட்ல இருந்து கால்சியம் ஆக்சைடை தயாரிக்கக்கூடிய ஒரு வினையில என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடை கரெக்டா இதை நீக்கிக்கிட்டே வரணும். வினைக்கலன்ல இருந்து உருவாகக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை சீரா நீக்கினாதான் அந்த வினைங்கிறது முற்றிலுமாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் அமோனியா பிரித்தெடுக்கக்கூடிய ஹேபர் முறை. ஓகேவா? ஸோ ஹேபர் முறை அமோனியா தயாரிக்கும் முறை. இது கூட எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அமோனியாவை உருவாக்கக்கூடிய முறை ஹேபர் முறை. இதுலயும் பாத்தீங்கன்னா அமோனியாவை என்ன பண்ணுவாங்கன்னா திரவமா மாற்றி அதையும் தொடர்ந்து நீக்குவாங்க. ஓகேவா? அந்த வினையில இருந்து நீக்கினாதான் அந்த வினை முற்றிலும் நிகழ்த்தப்படும், முன்னோக்கு திசையில் நிகழ்த்த செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி CaCO3ல இருந்து CaO உருவாக்கும் போது எதை நீக்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை நீக்கிறாங்க. ஹேபர் முறையில உருவாக்கக்கூடிய அமோனியா திரவமாக்கி நீக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களோட கருக்குழந்தை மற்றும் தாயோட இரத்த நாளங்கள் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ குழந்தையோட இரத்த நாளமும் தாயோட இரத்த நாளமும் இது அமைந்திருக்கக்கூடிய நஞ்சு கொடியின் வழியாதான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. நஞ்சு கொடி வழியாதான் ஆக்சிஜன் போகுது. ஸோ அப்ப என்ன மாதிரியான வினை நடக்கும் அப்படின்னா, மீள் முறையில ஆக்சிஜனை பிணைக்கிறது. அதாவது கருக்குழந்தை மற்றும் தாயோட ஹீமோகுளோபினோட என்ன ஆகுது, ஆக்சிஜன் இணைஞ்சு மீள்முறையில அந்த வினை நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இப்ப தாய்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, தாயோட ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் சேர்ந்து HbO2 மாறுது. ஓகேவா? அதேதான் குழந்தைக்கும், குழந்தையோட HPயும் O2வும் சேர்ந்து HbO2 அப்படின்னு சொல்லி கருக்குழந்தைக்கான ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல பார்த்த இந்த ரெண்டு சமநிலைகள்லையுமே கருக்குழந்தையின் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட இணைதலுக்கான சமநிலை மாறிலி அதிகமா இருக்கும். அதாவது தாயோட ஆக்சிஜன் இணைகிற அந்த ரேட்டை விட குழந்தையோட ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட இணையக்கூடிய அந்த ரேட் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப பெரியவர்களின் ஹீமோகுளோபினுடன் ஒப்பிடும்போது கருக்குழந்தையின் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் அதிக நாட்டத்தை கொண்டிருப்பதால் தாயோட ரத்தத்துல இருந்து குழந்தைக்கான ஹீமோகுளோபினுக்கான ஆக்சிஜன் ஈஸியா மாற்றப்படுது. ஏன்னா அந்த ஆக்சிஜன் நாட்டம் குழந்தைக்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஈஸியா அப்சர்வ் பண்ணி தாயிட்ட இருந்து குழந்தைக்கு வேகமாக பரவும் ஆக்சிஜன் அப்படிங்கிறதா இந்த வினையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா, கரைசல்களோட வகைகள், அதுக்கு எடுத்துக்காட்டுகள். ஸோ இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப வாயு கரைசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாயு கரைசல் ஏன் சொல்லணும்னா, கரைப்பான் ஃபுல்லாவே வாயுவா இருக்கணும். ஓகேவா? அது கரைபொருள் என்ன வேணா இருக்கலாம், பட் கரைப்பான் வாயுவா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வாயு கரைசல். அப்போ வாயு பிளஸ் வாயுங்கிறது தான் காற்று, நைட்ரஜன், ஆக்சிஜன், மற்ற வாயுக்கள் எல்லாமே. அதே மாதிரி நீர்மம் பிளஸ் வாயு அப்படிங்கிறது ஈர ஆக்சிஜன் சொல்றோம். நீரை கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நீர்மம் பிளஸ் வாயுக்கான எடுத்துக்காட்டு. அதே இது திண்மம் பிளஸ் வாயுங்கிறது நைட்ரஜன் வாயுவில் உள்ள கற்பூரம். ஓகேவா? ஸோ திண்மம் பிளஸ் வாயு அப்படிங்கிறது கற்பூரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதே இது நீர்ம கரைசல் எடுத்துக்கிட்டோம்னா, கரைப்பான் நீர்மமா இருக்கணும். ஸோ அகைன் வாயு பிளஸ் நீர்மம்ங்கிறது நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட்டட் வாட்டர்னு சொல்றோம் இல்லையா, பானங்கள், அது எல்லாமே. அடுத்து நீர்மம் பிளஸ் நீர்மம் அப்படிங்கிறது நீரில் கரைக்கப்பட்ட எத்தனால். அடுத்து திண்மம் பிளஸ் நீர்மம்ங்கிறது உப்பு நீர். அடுத்து திண்ம கரைசல்ல கரைப்பான் என்னவா இருக்கணும், திண்மமா இருக்கணும். ஸோ வாயு பிளஸ் திண்மம்ங்கிறது பல்லேடியத்தில் உறிஞ்சப்பட்ட ஹைட்ரஜன் உள்ள கரைசல். நீர்மம் பிளஸ் திண்மம்ங்கிறது பொட்டாசியம் பாதரச கலவை. நம்ம பல்லெல்லாம் குழி விழுந்துரும் இல்லையா, அந்த கேவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை அடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடியதான் இந்த பொட்டாசியம் பாதரச கலவை. இது நீர்மம் பிளஸ் திண்மத்துக்கு எடுத்துக்காட்டு. திண்மம் பிளஸ் திண்மம்னா தங்க உலோக கலவை. காப்பரோட சேர்த்து தங்கத்தை சேர்க்கும் போது நமக்கு நகைகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது மூணுமே முக்கியம்: வாயு கரைசல், நீர்ம கரைசல், திண்ம கரைசல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு செலுத்தப்பட்டுள்ள பானங்கள் ஏன் அழுத்தப்பட்ட கனலில் அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கோழி சோடாலாம் இருக்குன்னா அதை வந்து உள்ள ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ அதை வந்து அழுத்தப்பட்ட கனல்லையே வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் அந்த குளிர்பானத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை கரைப்பதற்காக அதுல என்ன பண்ணுவாங்க, அதிக அழுத்தத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து வாயு குமிழ்களா அந்த பாட்டில்ல செலுத்திருப்பாங்க. ஸோ அப்ப அந்த அழுத்தம் அதிக அழுத்தத்துல இருந்தாதான் அது என்ன பண்ணும், வாயு குமிழ்களா அந்த குளிர்பானத்துல கரைஞ்சிருக்கும். அப்ப அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்காக, ஸோ அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சீல் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம அதை ஓபன் பண்ணும்போது, அதாவது நம்ம ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருக்கும்போது அந்த கலனை நம்ம திறக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவோட அழுத்தம்ங்கிறது வளிமண்டல அழுத்த அளவிற்கு குறைஞ்சிரும். ஏன்னா அதிக ப்ரெஷர்ல உள்ள இருக்கு. அதை நம்ம ஓபன் பண்ணும்போது வளிமண்டலத்தில் என்ன அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட அழுத்தம் குறையுது. அதனால அது வேகமா அந்த வாயு குமிழ்கள் வந்து வெளியே வருது, அதுதான் கேஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நுரையாவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே சோடா பாட்டில் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட்டான நிலையில நம்ம வச்சு ஓபன் பண்ணும்போது வெடிச்சு வெளியேறத கூட நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் வளிமண்டல அழுத்தத்தோட ப்ரெஷருக்கு அது குறையுது. ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு திறக்கும் போது வளிமண்டல ப்ரெஷருக்கு குறையிறதுனால இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் வந்து ஹீலியம் வாயு சேர்க்கப்பட்ட காற்று கலவையே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீச்சல் வீரர்கள் மட்டும் கிடையாது, தொழில்முறை, அப்புறம் நீர்க்கடியில போறதுக்காக, அப்புறம் அதிக அழுத்தத்துல சுவாசிப்பதற்காக அழுத்தப்பட்ட காற்று நிரம்பிய கலனை ஏந்தி செல்றாங்க. ஓகேவா. ஸோ பொதுவாக அழுத்தப்பட்ட காற்றானது அழுத்தப்பட்ட காற்றில் என்ன இருக்கும், நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களை கொண்டிருக்கும். இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா ஒரு சாதாரண அழுத்தத்தில் ரத்தம் மற்றும் உடல் திரவங்கள்ல அதிகமாக கரையாது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா இது வேகமாக கரையும். இந்த நைட்ரஜன் எப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆழ்கடலுக்குள்ளே போகும்போது, ஆழமான பகுதிக்கு போகும்போது வளிமண்டலத்தை அழுத்தத்தை விட பல மடங்கு அதிக அழுத்தம் வந்து அந்த ஆழமான பகுதிகளில் காணப்படும். அப்போ நீச்சல் வீரர்கள் வந்து அந்த கலன்ல இருந்து சுவாசிக்கும் போது ரத்தம் மற்றும் உடல் திரவங்கள்ல அதிக அளவு நைட்ரஜன் வந்து கரையும். ஓகேவா. ஸோ அப்போ அதிக அளவு நைட்ரஜன் கரையும் போது அங்கே உள்ள பிரச்சனை இருக்காது. ஏன்னா அங்கே ஹை ப்ரெஷர், ஆழ்கடலுக்குள்ள ஹை ப்ரெஷராக இருக்கும்போது அது அதிக அளவு நைட்ரஜன் கரைஞ்சு நம்ம உடலுக்குள்ளே போயிடும், ரத்தத்தில் கரைஞ்சிரும். ஆனால் அதே தான் அவங்க மேலே வர்றாங்க, நீச்சல் வீரர்கள் மேலே நம்மளோட நம்மள இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது அங்கே என்ன ஆகுது, அழுத்தம் குறைஞ்ச சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த அதிகமாக கரைஞ்சிருக்கு இல்லையா, அந்த நைட்ரஜன்னால என்ன ஆகும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தில் பபிள்ஸை வந்து உருவாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பபிள்ஸ் உருவாகி வேகமாக அந்த கரைஞ்ச நைட்ரஜன் வெளியேறும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா நரம்பு தூண்டு கடத்துதலை பாதிக்குது. அப்போ குழாய்கள்லாம் வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது உயிருக்கு ஆபத்தாக கூட அமையலாம். அந்த நிலையை வந்து த பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வெடிச்சு வரக்கூடிய நிலையை வந்து பென்ஸ்ன்னு சொல்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஹீலியம் நிரப்பப்பட்ட ஹீலியம் வாயு கலந்த கலவையை வந்து வாயு கலன்ல அடைச்சிட்டு போறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11% வந்து ஹீலியம் தான் இருக்கும், அடுத்து 56% நைட்ரஜன் இருக்கும், 32% வந்து ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஹீலியம் இல்லை அப்படின்னா நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ஹை ப்ரெஷராக இருக்கும்போது அந்த நைட்ரஜன் வந்து வேகமாக அப்சர்வ் பண்ணிட்டு வளிமண்டலத்துக்கு வரும்போது அந்த நைட்ரஜன் வந்து வெடிச்சு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் ஹீலியம் சேர்க்கும் போது இந்த ஹீலியம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் கரைய ட்ரை பண்ணும். ஆனால் கரைய முடியாது. ஏன்னா நைட்ரஜனை காட்டிலும் ஹீலியம் வந்து குறைவான அளவு தான் ரத்தத்தில் கரைய முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது இல்லையா ரத்தத்தில். ஸோ அதனால இது வந்து உயிரை வந்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த ஹீலியம் கலந்த அந்த வாயு கலன்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல்
இவை செல் சுவரின் வழியாக அவற்றை பாதிக்காமல் ஊடுருவ முடியும். இரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் கரைந்திருந்துச்சு அப்படின்னா அது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நைட்ரஜன் கலந்தாதான் நமக்கு பிரச்சனை. ஆக்சிஜனோ ஹீலியம் வந்து கரைகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆக்சிஜன் அதிகப்படியாக கரைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது நம்ம உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில தனிமங்கள் அவற்றின் பெரும்பாலான சேர்மங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய பிணைப்புகளை தான் உருவாக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிணைப்பை மட்டும்தான் ஏற்படுத்தும் சேர்மங்களோட சேரும்போது. அதே இது ஹைட்ரஜன் வந்து ஒரு பிணைப்பு, ஆக்சிஜன் வந்து 2 O2ன்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 3 பிணைப்பு, கார்பன் வந்து 4 பிணைப்பு. ஸோ இந்த இது வந்து ஆர்டர் வைஸாக வந்து பிணைப்புகளை ஏற்படுத்து. ஹைட்ரஜன் எத்தனை பிணைப்புனா 1, ஆக்சிஜன் வந்து 2 பிணைப்பு, நைட்ரஜன் வந்து 3 பிணைப்பு, கார்பன் வந்து 4 பிணைப்புகளை உருவாக்குகிறது. ஸோ இதை வந்து கேட்கலாம். இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள், சிகரெட் புகை, தொழிற்சாலை வேதிப்பொருட்கள் மற்றும் காற்று மாசுபாடு போன்றவற்றிற்கு உட்படும் போது நம்ம மனித உடல்ல தனி உறுப்புகள் வந்து உருவாக்குமா. அதிகமான எக்ஸ் கதிர் படக்கூடிய வேலையிலோ இல்லைன்னா சிகரெட் புகை அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களோ இல்லை தொழிற்சாலைகளில் வேதிப்பொருட்களில் பயன்படுத்தக்கூடியவங்களோ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு தனி உறுப்புகள் வந்து உடல்ல உருவாகுமா. அதை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இது என்ன பண்ணும்னா செல் செவ்வ பாதிப்படைய செஞ்சு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு கடைசியில் என்னவா வரக்கு சான்ஸ் இருக்கு, புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த என்ன பண்ணும்னா இது இரத்த குழாயோட உட்புற பூச்சை பாதிப்படைய செய்யறதுனால மாரடைப்பு வரலாம், பக்கவாதம் போன்ற நோய்கள்லாம் உருவாகும். இந்த தனி உறுப்புகளோட இத்தகைய விளைவுகளுக்கு என்ன வந்து நம்ம உடல் என்ன பண்ணும், ஏதோ ஒரு உறுப்பு வந்துச்சு, ஒரு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணும், நம்ம உடல்ல உள்ள விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புக்களை பயன்படுத்தி இந்த உடல் வந்து எதிர்வினை ஆற்றும் இந்த தனி உறுப்புகளோட விளைவுகளுக்கு. அந்த தனி உறுப்புகளோட விளைவுகளோட பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னா அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம சாப்பிடணும். ஓகேவா? ஸோ பழங்கள்ல எதிர் ஆக்சிஜனேற்றிகள் காணப்படுகின்றன. இவைகள் தனி உறுப்புகளின் விளைவுகளை குறைக்கும் தன்மை உடையவை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் கட் பண்ணி வச்சா ஏன் வந்து ப்ரௌன் கலராக மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஃபினால் ஆக்சிடோஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஆக்சிடேஸ் வந்து இருக்குது. ஸோ ஆப்பிள் நறுக்குனதுக்கு அப்புறமா இந்த நொதி என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டல ஆக்சிஜனோட தாக்கத்திற்கு உட்படுறதுனால அங்கே வந்து ஆக்சிஜனேற்றம் நடக்குது. ஓகேவா? அதாவது இந்த ஃபினாலிக் சேர்மம் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு அதுதான் வந்து அந்த ப்ரௌன் கலரா மாறுது. ஸோ இந்த நொதியால் பழுப்பாகுதல் அப்படிங்கிறது வாழைப்பழத்துல ஏற்படும், அவகேடோ, பேரிக்காய், உருளைக்கிழங்கு இதில் எல்லாத்துலேயுமே இந்த பழுப்பாதல் அப்படிங்கிறது நடக்குது. என்ன காரணம்னா ஆக்சிஜனேற்றம் நடக்குது. அந்த ஃபீனால் சேர்மம் என்ன ஃபீனால்னா பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நொதி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைரோசினேஸ் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 கோள்களோட வளிமண்டலத்திலையும் என்ன அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து முக்கிய கூறாக இருக்குது. ஸோ மீத்தேன் வந்து எங்கெங்கே காணப்படுது, எந்தெந்த கோள்கள் அப்படின்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பூமியோட வளிமண்டலத்தில் இந்த மீத்தேனோட அளவுங்கிறது கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறை சூழலை உடைய, அதாவது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய இடமான சதுப்பு நிலங்கள், சகதி, நதிகளோட படிவுகள்ல வந்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா அங்க இறக்கக்கூடிய தாவரம், விலங்குகளோட சிதைவுனால மீத்தேன்ங்கிறது உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து மீத்தேன் உருவாகிற காரணம் வந்து தாவரம் மற்றும் விலங்குகளோட சிதைவுனால தான். அதனால தான் இந்த வாயுக்கு, மீத்தேன் வாயுக்கு சதுப்பு நில வாயு அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, சதுப்பு நில வாயு என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மீத்தேன். இந்த இது வந்து கரி மற்றும் பெட்ரோலிய படிவுகளிலும் காணப்படுகிறது இந்த மீத்தேன் அப்படிங்கிறது. ஸோ மீத்தேன் உள்ள கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எரியும் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. ஸோ இது எரியும் பனிக்கட்டினா என்னன்னா நீரும் மீத்தேனும் சேர்ந்த உறைந்த கலவைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ உறைந்த கலவை தான் இந்த எரியும் பனிக்கட்டி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கிளாத்திரேட்
கிளாத்திரேட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. மீத்தேன் கிளாத்திரேட்டுகள் என்பது எரியும் பனிக்கட்டியோட இன்னொரு பேரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆழ்கடலில் உயிரியல் மாற்றத்தால் உருவாகும் மீத்தேன் மூலக்கூறு எளிதாக மேற்பரப்பை அடைய முடியாது. ஸோ ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய மீத்தேன் மூலக்கூறுகள் வந்து நம்மளோட வளிமண்டலத்துக்கு வர முடியாது. இது அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மூலக்கூறும் 6 முதல் 18 நீர் மூலக்கூறுகளால் சூழப்பட்டு, இப்போ நடுவில் இங்கே மீத்தேன் இருந்துச்சுன்னா இதை சுற்றி சூழப்பட்டிருக்கிறது வந்து 6 முதல் 18 வரையுள்ள நீர் மூலக்கூறுகளால் சூழப்பட்டு இந்த மீத்தேன் கிளாத்திரேட்டுகள், அதாவது எரியும் பனிக்கட்டின்னு சொல்றோம், அதை வந்து உருவாக்குமா. இயற்கை வாயுவின் இந்த பரந்த ஆற்றல் மூலத்தை எவ்வாறு வெளிப்படுத்தி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இதை எடுக்கிறது அப்படிங்கிறது, பிரித்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எரியும் பனிக்கட்டிக்கு இன்னொரு பேரு வந்து மீத்தேன் கிளாத்திரேட்டுகள். அடுத்து ஆப்பிள் பழத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மெழுகு பூச்சு வந்து பூசியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எதை வச்சு பூசியிருக்காங்கன்னா, நீண்ட கிளைகள் அற்ற நெடுந்தொடர் ஆல்கைன்கள் தான் அந்த மெழுகு பூச்சுக்களாக இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படி பூசுறாங்கன்னா, பழத்தோட ஈரப்பதம் தக்க வைக்கிறதுக்காகவும் அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இயற்கை சிதைவிற்கு உட்படாமல் இருப்பதற்காகவும் இதை வந்து மெழுகை வந்து பூச்சு வந்து பூசியிருக்காங்க. அந்த இப்படி பூசுறதுனால அந்த பூசப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது நம்மளோட செரிமான மண்டலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆப்பிள் பழத்தின் மீது உள்ள மெழுகுல என்ன இருக்குன்னா, நீண்ட கிளைகளற்ற நெடுந்தொடர் ஆல்கைன்கள் இருக்கு. C27H56 மற்றும் C29H60 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து போபால் துயரம். ஸோ போபாலில் ஏற்பட்ட விஷவாயு தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1984 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி காலையில் இந்த போபால் நகரத்தில் வந்து மோசமான ஒரு ரசாயன பேரழிவு வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கார்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட பூச்சிக்கொல்லி ஆலையில் வந்து வெடிச்சிச்சு. அந்த வெடிப்பால் தான் இந்த நச்சுத்தன்மை கொண்ட வாயு வந்து காற்றிற்கான. என்ன வாயுனா மெத்தில் ஐசோசைனேட். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ போபால் விஷவாயு தாக்குதல்ல வெளியிடப்பட்ட வாயு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெத்தில் ஐசோசைனேட். இந்த வாயு வந்து காற்றை விட, நம்ம வளிமண்டல காற்றை விட வந்து ரொம்ப 2 மடங்கு கனமா இருக்கிறதுனால இது மூவ் ஆகாம அப்படியே அந்த ஆலையை சுற்றி உள்ள பகுதியில ஒரு போர்வை போத்துன மாதிரி சூழ்ந்தே இருந்துச்சான். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நுரையீரல் பாதிச்சாங்க, சுவாசத்துல பாதிச்சு நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த மெத்தில் ஐசோசைனேட். அது மட்டும் இல்லாமல் அதோட கனம்ங்கிறது வந்து காற்றை விட 2 மடங்கா இருக்கு. உயிர் பிழைத்தவர்களோட நுரையீரல், மூளை, கண்ணு, இறப்பை குடல், அப்புறம் நரம்பு மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு இதுவும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. இது போபால்ல நடந்த துயர். இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து லண்டன் பனிப்புகை அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருப்பாங்க. 1952 டிசம்பர் மாதம் வந்து பிரிட்டிஷ் தலைநகரான லண்டன் மாநகரை வந்து கடுமையாக பாதித்த காற்று மாசுபாட்டு நிகழ்வு தான் இந்த பெரும் லண்டன் பனிப்புகை அப்படிங்கிறது. இதை வந்து 1952 பெரும் பனிப்புகை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 1952ஆம் ஆண்டு டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை முதல் டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை வரை இந்த பனிப்புகைங்கிறது நீடிச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலநிலை மாறியதால திடீரென கலைந்து சென்றது. இவ்வளோ நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது வீடுகளின் உட்புறங்களிலும் நுழைந்து பார்வை திறனை குறைத்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்த வாரங்களில் வெளியான அரசு மருத்துவ அறிக்கையின்படி டிசம்பர் 8ஆம் தேதி வரை பனிப்புகையின் நேரடி பாதிப்பால் 4000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ஏற்பட்ட சுவாச பாதை கோளாறுகளால 1 லட்சம் மக்கள் வந்து உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து லண்டன்ல ஏற்பட்ட பனிப்புகை 1952ல ஏற்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான என்னது பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஹெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் ஹெமிஸ்ட்ரி உள்ளது பார்த்தாச்சு. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி இருக்கு. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.